ரைட். அப்போ நம்மளோட யூனிட் 2 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகப்பட்டுட்டு அப்போ இன்றைய கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது கிரேட் 10 யூனிட் 2 ஒரு டெஸ்ட் பேப்பர் உண்டு. இதில் எம்சிக்யூ கேள்வியும் மற்ற ஸ்ட்ரக்சர் பாட்டுல வர மாதிரி கேள்வி சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சில கேள்வியும் காணப்படுது. ரைட். இப்போ பார்ப்போம். நீங்க இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதிருந்தீங்கன்னு செஞ்சா பேப்பரை பிரிண்ட் பண்ணி செஞ்சிருக்கீங்கன்னு செஞ்சா நீங்க தாராளமா ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சரை கேள்வி சொல்ற நேரம் நீங்க ஆன்சரை பண்ணுங்க. சரியா? ஓகே. முதலாவது கேள்வி பார்ப்போம். கணினியின் மைய செயலி யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கு. ரைட். அப்ப நம்ம இதெல்லாம் பார்த்திருந்த விஷயம். இப்போ முதலாம் கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி சரியோ பிள்ளையோ நீங்க உங்களோட பக்கத்துல இருந்து ஆன்சரை நீங்க செல்லுங்க. சும்மா செட்ல போடுறது தான் ஏபிசிடிங்கிறதுல போடுறது போடுங்க அப்போ. ரைட். பி சிபியூ ஆன்சர். மற்றதில் மோனிட்டர் என்ன, கீபோர்ட் என்ன, பிரிண்டர் என்னங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது ரெம்ங்கிறது சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எந்த வகையான மெமரிக்குள்ள உள்ளடங்குன்னு சொல்லி கேட்டிருக்கி. நம்ம ரெம் ரொம் எல்லாம் பார்த்திருந்தோம். வாலட்டைல் நான் வாலட்டைல்னு சொல்லி அதுல ரெம் மெமரி நான் வாலட்டைலா வாலட்டைலா அழி தகுவா அழி தகாதான்னு சொல்லி கேட்டிருக்கு. ரைட். அழி தகா அழி தகு நினைவகம் வாலட்டைல். பி ஆன்சர் வேற. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா சிபியூவை கணக்கீடு செய்யும் பகுதி எது? சிபியூ பார்த்தோம்னு சொன்னா மூணு கூறுகளை கொண்டிருக்கும். ஏஎல்யூ சியு ரெஜிஸ்டர்னு சொல்லி சொல்லி அப்ப இது மூணுகளையும் நம்ம கிளியரான முறை படிச்சிருந்தோம். அதுல இந்த கணக்கீடு கணிதத்தோட சம்பந்தப்பட்டது எதுன்னு சொல்லி கேள்விப்படுகிறது. இந்த ஆன்சர் ஏழுமான வரைக்கும் எல்லாருமே சீட்ல போடுங்க. நீங்க சும்மா இப்ப கிளாஸ்ல ஜாயின் பண்ணி சும்மா நிக்கிறீங்க சீட்ல போடுங்க, கேஸ் இல்லை. சரி. அதுக்கும் ஆன்சர் என்ன? பீதான். எல்லாத்துக்கும் பீதான் ஆன்சர் வருது. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். அடுத்தது கீழ்கண்டவற்றில் அவுட்புட் டிவைஸ் எது? ஹவு சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி. மவுஸ், மானிட்டர், ஸ்கேனர், கீபோர்ட் இருக்கு. அவுட்புட் டிவைஸ் சொல்லி கேள்விப்படுகிறது. ரைட். இதுக்கு உங்களுக்கு தெரியுங்க மானிட்டர். அடுத்து லேன் என்பதன் விரிவாக்கம் நம்ம கடைசி கிளாஸ்ல பார்த்திருந்தோம். லேன் மேன் வேன் என்று விஷயம் படிச்சிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இதை படிச்சதுக்கு பிறகுதான் ஒரு சில கேள்வி நீங்க செய்வீங்கன்னு சொல்லி. லேன் என்பதன் விரிவாக்கம் என்ன? லோக்கல் ஏரியா நெட்வொர்க். முதலாவது. Right. நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் கேள்வி பேப்பர் செஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்சோ செய்யலையோ பட் கேள்வி பார்க்க நேரம் உங்களுக்கு விளங்கும். ரைட். இதில் நம்ம படிச்ச விஷயம் தான். எம்சிக்கு எப்படியான கேள்வி எல்லாமே இருக்குதான், அதெல்லாம் இப்ப போட்டீங்க. அடுத்து சென்டர் மீடியம் ரிசீவருங்கிறது என்ன விஷயம்? ப்ராசஸிங்கா, டிரான்ஸ்மிஷன் மாடலா, ஸ்டோரேஜ் மாடலா, அவுட்புட் ப்ராசஸர் என்னது? ரைட். டிரான்ஸ்மிஷன் மாடல் நம்ம அது பார்த்திருந்தோம். அடுத்து ஸ்டார் டோபாலஜியில் மைய சாதனம் எது? நம்ம ஒவ்வொரு டொப்பாலஜி பார்த்திருந்தோம். பஸ், ரிங், ஸ்டார், பீதி, செல், மேஷ் டொப்பாலஜி எல்லாம். அதுல இந்த ஸ்டார் டொப்பாலஜியில மைய சாதனமா பயன்படுத்தப்படுறது ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் ஹப் இல்லாட்டி சுவிட்ச் தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் இணைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற கருவி, இணைய சாதனம். ரைட். அடுத்தது வலையமைப்பு ஒரு கேள்விக்கு நான் அந்த கேள்விப்பட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். வலையமைப்பு நுழைவாயில் சொல்லி ஒரு சாதனம் ஒன்று செல்லும். அது என்னத்தை செல்லும்னு சொல்லி சொல்லுங்க அப்போ. வலையமைப்பு நுழைவாயில் சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயரை கொண்ட ஒரு சாதனம். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? வலையமைப்பு நுழைவாயில். சரிங்க. நம்ம உங்களுக்கு நோட்ஸ்ல பார்ப்போம் அப்படி ஒரு பாயிண்ட்ஸ் நான் போட்டு வைக்கிறேன் இல்லையாண்டு. ரைட். இப்ப உங்களுக்கு பார்க்கலாம் அழகான முறைக்கு என்னன்னு சொல்லி.
வலை அமைப்பு நுழைவாயில். இது சில ஆட்களுக்கு மறந்து போறேன், என்ன மறந்து போன மாதிரி இருக்கான். இது எம்சிக்யூ கேள்வியில கேள்வியா இருக்கு. வலை அமைப்பு நுழைவாயில்டா என்னன்னு சொல்லி, அந்த கருவி என்னன்னு சொல்லி. ரவுட்டர் இதை மறந்துட போடா என்ன. இது நீங்க ஏ லெவலுக்கு போனாலும் சரி, இது எப்பயுமே ஒரு மெயின் ஒரு விஷயம் உண்டு. ரவுட்டர்ல ஒரு ஸ்பெஷல் வேர்ட் மாதிரி, வலையமைப்பு நுழைவாயில். ரைட். அடுத்தது பார்ப்போம். கைடட் மீடியாவுக்கு உதாரணம். கைடட் மீடியா, அன்கைடட் மீடியா இந்த எல்லா விஷயமும் நம்ம படிச்சிட்டோம். அப்ப கைடட் மீடியாவுக்கு என்ன விடையாவே இருக்கு? ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் கைடட். நான் நீங்க யோசிக்கலாம், என்னடா இவர் இங்கிலீஷ்ல எல்லா கேள்வியிலையும் போட்டிக்காரன்னு சொல்லி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த அளவுக்கு தமிழ் நம்மளுக்கு தெரியுமோ அதே மாதிரிக்கு அந்த குறிப்பிட்ட வேர்டுகள் இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா போய் வேலை கேள்விக்குள்ள தமிழையும் தருவான், இங்கிலீஷ்லயும் தருவான், நம்ம அது குழம்பிட போறோம். ரைட். அடுத்த வயர்லெஸ் மீடியாவுக்கு உதாரணம். வயர்லெஸ் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அதுக்கு உதாரணம் என்ன வேறு? 9வது கேள்வி. ப்ளூடூத். ரைட், ப்ளூடூத். மற்றது எல்லாம் என்னட்டு உங்களுக்கு தெரியும், எல்லாமே கேபிளோட சம்மந்தப்பட்டது. ரவுட்டரின் முக்கிய பணி எது? ரவுட்டரை முக்கிய பணியின் ரவுட்டர் என்ன செய்யும்? ஸ்கேன், கனெக்ட், நெட்வொர்க், ஸ்டோரேஜ். கனெக்ட் நெட்வொர்க். இப்ப விளங்குது தானே? இப்ப எவ்வளவு சிம்பிளா இருக்கு கேள்வின்னு சொல்லி. அப்ப படிச்சு முடிஞ்சு அந்த கேள்வியில பார்க்கும் நேரம் ரைட் நம்மளுக்கு வழங்கிக்கொள். அடுத்து நான் volatile மெமரி எது? நம்ம முன்ன volatile பார்த்துருந்தோம், இது நான் volatile. ரைட், ரோம். நான் ஆல்ரெடி ரோம் என்ன மாதிரி சொல்லி படிச்சுட்டோம் எல்லா விஷயமும். அடுத்து HDMI போர்ட் பயன்படுத்துவது எதற்காக? HDMI போர்ட் என்னதுக்கு பயன்படுத்துறோம் நம்ம? இப்ப ப்ரெசன்டேஷன்கள் செய்யற நேரம் பார்த்தோம்னா நம்ம லெப்புகளை ப்ரொஜெக்டரோட கனெக்ட் பண்றதுக்கெல்லாம் இந்த HDMI போர்ட் தான் பயன்படுத்தும். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன, நம்மளோட லெஃப்ட் ஸ்க்ரீன் எல்லாமே ஷேர் ஆகும். இப்போ ஆடியோ இது லெஃப்ட்ல போட்டோம்னா அது ப்ரொஜெக்டர்லாம் வேலை செய்யும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன, ஆடியோ இன் வீடியோவுக்கு தான் இது பயன்படுத்தப்படுது. அடுத்து ரைட், இந்த மோட்ல பார்த்துருந்தோம் ஹாஃப் டுப்ளெக்ஸ், ஃபுல் டுப்ளெக்ஸ். ரைட், அதில் பார்த்தோம்னா ஃபுல் டுப்ளெக்ஸ் மூட் என்றால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கி. சிம்பிளா ஆன்சர் என்ன? 13வது. ஃபுல் டுப்ளெக்ஸ்னா என்ன? ஒரே சரத்துல ரெண்டு பேராலையும் கதைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப என்ன? டூ வே சேம் டைம். அப்ப பிங்கிற ஆன்சர் வரும். பிரைமரி மெமரிக்கு உதாரணம் எது? பிரைமரி மெமரி. பி ரெம். அதுதான் முன்னே பார்த்தோம். அடுத்து செகண்டரி ஸ்டோரேஜுக்கு உதாரணம் என்ன? செகண்டரி. சி. ஆல்மோஸ்ட் எல்லாரும் பேப்பரை செஞ்சுக்கிங்க போல. ரைட், இந்த வருது விஷயம். என்ஐசி என்று என்ன செய்கிறது? என்ஐசின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்திருந்தோம். நம்மளோட ஐடி கார்டு இல்ல, கிளியரான முறைக்கு நம்மளோட சிஸ்டம் பாக்ஸ்ல அப்படி ஒரு கருவி ஒன்று காணப்படுது. கருவின்னு என்ன, ஒரு சின்ன போர்ட்டோட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு துண்டு, நெட்வொர்க்கை கனெக்ட் பண்றதுக்கு பயன்படுத்தப்படுறது. அந்த நெட்வொர்க்கை அந்த என்ஐசி கார்டுல பார்த்தோம்னு சொன்னா போர்ட்ஸ் காணப்படுது. அது என்ன போர்ட்ஸ்னு உங்களால சொல்லிடுமா? இந்த என்ஐசி பார்த்தோம்னு சொன்னா இதுல நம்ம சிஸ்டம் பாக்ஸ்ல பாக்குற நேரம் அதுல ஒரு ஒரு போர்ட்ஸ் காணப்படுது. போர்ட் என்னன்னு சொல்லி தெரியும் தானே? துறை ஒன்று காணப்படுது. அது என்ன துறை? முதல் கிளாஸ் நடக்கிற நேரம் கேட்டும் இதுக்கு ஆன்சர் சரியா சொல்லல. இந்த முறையாவது ஆகும் சொல்றீங்களாண்டு. எக்ஸாம்பிளுக்கு சும்மா நான் கொஞ்சம் எழுதுறேனே ஆன்சர், அதுலயாச்சும் சொல்லுங்களேன் பார்ப்போம். முதலாவது PS2, அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா RJ45, அதுக்கப்புறம் USB போர்ட், வேற என்ன, ஆடியோ போர்ட் ஒன்று இருக்கு, HDMI போர்ட். ஆன்சர் என்ன மாதிரி? RJ45 தெரியும் தானே? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். RJ45 தான் நம்ம லேண்ட்லைன் கனெக்ஷனுக்கும் வருது. நம்ம ரவுட்டருக்கு பின்னுக்கும் RJ45 காணப்படுது. கணனிய இணையத்தோடு இணைக்கிறதுக்கு கேபிள் அடிக்கிறேன்னு சொன்னா இந்த RJ45 தான் வேணும், அந்த ரவுட்டர்ல இருந்து கொண்டாந்து கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு. சுவிட்ச்ல இருந்து கொண்டாந்து இப்ப நீங்க சுவிட்ச்ல இருக்கு தானே, இப்ப சுவிட்ச் ஹப் எல்லாம் இருக்கு தானே,
சுவிட்ச் ஹப் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுல போர்ட்ஸ் காணப்படுது எல்லாமே RJ45 தான். அதுல கொண்டாந்து தான் நம்ம என்ன செய்வோம், கணினியில பின்னுக்கு கனெக்ட் பண்ணுவோம். ரைட். ஓகே. அடுத்து ஹாஃப் டுப்ளெக்ஸ் மோட். அதுக்கு உதாரணம் என்ன? முன்ன ஃபுல் பார்த்தோம். ஹாஃப் டுப்ளெக்ஸுக்கு உதாரணம் என்னன்னு சொல்லி எழுதப்படுது. வோக்கி டோக்கி என்னன்னு சொல்லி தெரியும் தானே. போலீஸ்காராக்கள் தான் பயன்படுத்துறேன். ஒரே சந்தர்ப்பத்துல ரெண்டு பேராலையும் கதைக்கல. ஒரு ஆள் கதைச்சு முடிச்சது பிறகுதான் இன்னொரு ஆள் கதைக்கலாம். அடுத்தது கீழ்கண்டவற்றில் இன்புட் டிவைஸ் எது? இது ஆகவும் சின்ன கேள்வி. ஸ்பீக்கர் வெளியிடும், பிரிண்டர் வெளியிடும், மானிட்டரும் வெளியிடும். கீபோர்ட் தானே என்ன, நம்ம டைப் பண்ண உள்ளீடு செய்யும். சிபியுவின் வேகத்தை அளக்கும் அலகு எது? ஆன்சர் ரைட், பி. அதை மறந்துடப்படா. ஏன்னு சொன்னா இந்த கேள்வி ஆகும் பேசிக்கான கேள்வி இது. இந்த சிபியின் வேகத்தை அளக்கும் அலகு என்னங்கிறது. அடுத்து பஸ் டோபாலஜியில் முக்கிய கேபிள் எது? பஸ் டோபாலஜியில் முக்கியமான கேபிள் என்ன? அதுக்கு பார்த்தோம்னா பெக் போன் கேபிள் சொல்லி சொல்லுவோம். நடுவில் போற அந்த கேபிள். அடுத்தது பெர்மனன்ட் மெமரி எது? ரைட். இது என்ன பெர்மனன்ட் மெமரி சொல்லி சொல்றது? இப்படியான கேள்வியும் பாரு. இது என்ன அழியாம இருக்கிறது என்னன்னு சொல்லி கேள்வது. அதுக்கு ரொம்ப தான். சரியா? அடுத்த செகண்டரி ஸ்டோரேஜுக்கு வேற முறைகள் திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சம்டைம். 22ஆம் கேள்வி. செகண்டரி ஸ்டோரேஜுக்கு அடுத்தது பார்த்தோம்னு சொன்னேன். அனலாக் பிளஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் என்ன? அனலாக்கையும் டிஜிட்டலையும் சேர்த்த கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்லுவோம்? ஹைபிரிட்னு சொல்லுவோம். இதெல்லாம் சின்ன கேள்வி. இப்ப ஏன் இப்படி எல்லாம் போட்டீங்கன்னு ஹைபிரிட்னு சொல்லி சொல்ற நேரமும் வழங்கணும். அனலாக்கையும் டிஜிட்டலையும் சேர்த்தது. அடுத்த கேள்வி பார்த்தோம்னா ஏஎல்யூவின் பணி என்ன? அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்ற பணி என்ன? கால்குலேஷன் லாஜிக். கிட்டத்தட்ட ஒரே கேள்வி ரிப்பீட். அடுத்து இமேஜின் இன்புட் டிவைஸ் எது? இமேஜை இன்புட் பண்றதுக்கான டிவைஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கு. இன்புட் பண்றதுக்கு மானிட்டர் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப வெப்கேம் தான். வெப்கேம் எப்படி இருக்குன்னு சொல்லி அழகான முறைக்கு நம்ம புக்ல போட்டோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. வெப்கேம் லெப்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா முன்னுக்கு கேமரா காணப்படுது. அடுத்து டேட்டா கம்யூனிகேஷனில் மீடியம் உதாரணம் எது? சிபியூவா, மவுஸா, மானிட்டரா, கேபிளா? கேபிள் தான் வருது. ஏன் மீடியம்டா என்னத்தை கொண்டு போறாங்க சொல்றது. இதன் ஊடாக போகுது தரவு தகவல் மாறுறது. ரைட். இந்த பாருங்க RJ45 போர்ட் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது. பி ஆன்சர் நெட்வொர்க்கிற்கு. அடுத்து மெக்னெட்டிக் ஸ்டோரேஜுக்கு உதாரணம் என்ன? மெக்னெட்டிக். இந்த தயவு செய்து இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? ஒளியியல் ஊடக சாதனம் என்ன மாதிரி, காந்த ஊடக சாதனம் என்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். 28ஆம் கேள்வி. ரைட். அதுக்கு சி. அடிஸ். அடுத்து ஆப்டிக்கல் மீடியாவுக்கு உதாரணம் என்ன? ஆப்டிக்கல் SSD. ரைட். புக்ல இருக்கிற நோட்ஸ் பார்த்து போடலைன்னு சொல்லி நான் நம்புறேன். சரியா? இண்டிஷன் எல்லாரும் ஆன்சர் பண்றீங்க. அடுத்து கேச் மெமரியோட பயன்பாடு என்ன? இப்ப கேச் மெமரின்ற ஒரு சாமான் கணினில காணப்படுது. அது என்னத்துக்கு பயன்படுத்துறேன்? ரெண்டு பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. மத்தாக்கள் இந்த மாதிரி பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் வர மாட்டா. இன்க்ரீஸ் சிபியூட ஸ்பீட். சிபியூட பாதிப்புலான வருகிறது அது. ALU
சியூ ரெஜிஸ்ட்ரி கேச் மெமரி. ரைட், என்ஐசியில் விரிவாக்கம் திரும்ப கேட்டிருக்கு. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அது உங்களுக்கு தெரியும். இப்படியான கேள்வி கிளியரா பார்த்துக்கொள்ளணும். ஷார்ட் ஃபார்மை தந்துபடி விரிவாக்கம் கேட்கிற கேள்வி கட்டாயம் இருக்கு. அடுத்த சிம்ப்ளெக்ஸ் மோடுக்கு உதாரணம் என்ன? 32ஆம் கேள்விக்கு ஏ. ரைட். அடுத்தது இன்ஃப்ராரெட் எந்த வகை மீடியா? இன்ஃப்ராரெட் என்ன? செங்கல் கதிர் வயர்லெஸுக்குள்ள வரும். கிட்டத்தட்ட நம்ம படித்ததுக்குள்ள இருந்து ஆகும் சின்ன சின்ன கேள்வியாக எல்லாம் போட்டி. PS2 போர்ட் பயன்படுத்துவது எதற்காக? PS2 கீபோர்ட் மவுஸுக்கு. அதுல 2 கலர் காணப்படுது, பச்சை ஊதான்னு சொல்லி. பச்சை எதுக்கு ஊதா எதுக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். MCQ கேள்வியில் அப்படி இருக்கு. வீடியோ அவுட்புட் டிவைஸ் எது? வீடியோ அவுட்புட் டிவைஸ் என்ன? ப்ரொஜெக்டர். தெரியும், ப்ரொஜெக்டர் இப்போ நார்மலா அநியமான கிளாஸ் வழியில இப்போ கொண்டு வராங்க. ஸ்கூல்லையும் சில படிப்பிக்கிற சந்தர்ப்பத்தில் ப்ரொஜெக்டரை யூஸ் பண்றாங்க. அடுத்து பஸ் டோபாலஜி கேபிள் துண்டிக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஃபுல் நெட்வொர்க்கும் ஃபெயிலியர் ஆகுமா? ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுமா? ஒன்லி ஒன் பீஸ் ஸ்டாப் ஆகுமா? நத்திங். உங்களுக்கு தெரியும் தானே பஸ் டோபாலஜி எப்படி இருக்கும்? இரண்டு இப்படி 2 முடிவிடங்கள் காணப்படும். இதுக்கு இடையில கம்ப்யூட்டர் இருக்கும். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்த ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டு சொன்னா என்ன நடக்கும்? எல்லாமே ஃபெயிலியர் தான். ஃபுல் நெட்வொர்க்கும் பிரச்சனைக்கு உள்ளாகும். அடுத்து ரவுட்டர் எங்கு பயன்படுத்தப்படும்? கனெக்ட் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ். ரைட். ரைட். ஃபயர்வாலோட பணி என்ன? செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனுக்குன்னு சொல்லி தெரியும். ஃபயர்வாலை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது என்ன? வன்பொருளாகவும் மென்பொருளாகவும் பயன்படுற ஒரு சாதனம் ஃபயர்வால். ரைட். இப்போ ஞாபகம் இருக்கணும் ஃபயர்வாலை பத்தி. பொய் சொல்லுகிற நேரம் வன்பொருளாகவும் மென்பொருளாகவும் பயன்படுத்துகிற ஒரு சாதனம் ஃபயர்வால். SSD எந்த வகை ஸ்டோரேஜ்? கேள்வி எடுத்த நான் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்து தந்த கேள்வி எடுத்திருந்தேன். எல்லாத்துக்குமே ஆன்சர் ஏபிசின்னு ஒரே பேட்டர்ன்ல எடுத்து வச்சிருக்கு. ஆன்சர் எழுதிக்குது. நானும் கவனிக்கல. எல்லாம் கேஸா தாங்க. அடுத்த கொஞ்சம் மாற்றணும். அடுத்த கேள்வி. HDMI மூலம் என்ன செல்லும்? அது திரும்ப திரும்ப செல்ல தேவையில்ல, அது திரும்ப வந்துருக்கு. ரிங் டொபாலஜியில் டேட்டா எப்படி செல்லும்? 41 ஆன்சர் என்ன? ரேண்டம் பாத், ஸ்டார் பாத், பரலல் பாத், சர்க்குலர் பாத். வட்ட வடிவில் செல்லும். ரிங் டொபாலஜியின் எப்படி டேட்டா செல்லும்? 41வது ஆன்சர். உங்களுக்கு இது விளங்கலைன்னு சொன்னா நீங்க தாராளமா செக் போட்டு கேளுங்க, மெசேஜ் போட்டு கேளுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு கேளுங்க. உண்மையா இந்த முதலாவது யூனிட் 2வது யூனிட்ல தான் ஃபுல்லா தியரி பார்ட் தான். 3வது நெட்ஸ் பாசிபிள். நம்ம அங்கே போக போக சின்ன சின்ன யூனிட் தான். சரியா? அதெல்லாம் சிம்பிள். கிரேட் 10ல முதல் 2 யூனிட் தான் தியரி பார்ட். அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு சார் மாதிரி சென்னியான்னு சொல்லி எனக்கு தெரியா. இந்த கிரேட் 10 ICT இருக்குதானே உங்களோட 2026ஆம் ஆண்டு சிலபஸ்ல ஒரு சின்னதா மாற்றம் ஒன்று வந்திருக்கு. மற்ற பாடங்களை எனக்கு தெரியா, ICT மாறி இருக்கு. அப்படின்னு சொன்னா என்னது சில ஆரம்பிச்சுன்னா இந்த 2வது யூனிட்ல ஏதோ சின்னதா ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து பின்னுக்கு போக போக அந்த நாம இப்ப போர்ட்ஸ் பார்த்தோம் தானே, இந்த PS2 எல்லாம் பார்த்தோம் தானே, HDMI எல்லாம் பார்த்தோம். இதுல ஒரு சில போர்ட்ஸ்கள் பார்த்தோம்னா இல்லாம பண்ணிருக்கா, சிலபஸ்ல இல்லாம பண்ணிக்கா. அப்புறம் AI பத்தின ஒரு அறிமுகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் செல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்ஷால்லா நம்ம அதுகளையும் அப்ப என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்னு நான் கிளியரா பார்த்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தான் கிளாஸை கொண்டு போவோம். சரியா? நீங்க அதுல எதுவும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எதுவும் புதுசா எதுவும் நோட்ஸ் அப்டேட் தரணும்னு சொன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தந்து கொள்வேன். அதுல எந்த பிரச்சனையும் நீங்க கொள்ள தேவையில்லை. அப்டேட் எல்லாம் கிளியரான முறைக்கு உங்களுக்கு வரும். அப்ப கிரேட் 11க்கும் பார்த்தோம்னா வாரம் வாரம் உங்களுக்கு ஒரு புது அப்டேட் வரும். வேற வாரம் வாரம் 2027ஆம் ஆண்டுல நீங்க ஓலெவல் எக்ஸாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் செய்வீங்க. முதல் நடந்த பாஸ் பேப்பரோட சம்டைம் கேள்விகள் பேட்டர்ன்கள் மாறலாம். ரைட்.
ஐசிடிக்கு தான் மெயின். அதுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு உங்களை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஐசிடி நாலேஜும் கூட இம்ப்ரூவ் பண்றதுக்காக வேண்டி. ரைட், ஓகே. உங்களுக்கு மற்ற சார் மாதிரி இதை பத்தி எதுவும் சொன்னான்னு சொல்லி தெரியும், அப்படி எதுவும் அப்டேட்ஸ் அந்த நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க, என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. அதாவது ஸ்கூல்ல படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி. அடுத்து யூஎஸ்பியின் விரிவாக்கம் என்ன? இதை சொல்லுங்க பார்ப்போம். யூஎஸ்பியோட விரிவாக்கம் என்ன? யூனிவர்சல் சீரியல் பஸ். வேனிற்கு உதாரணம் என்ன? நம்ம லேன் மெயின் வேன் பார்த்திருந்தோம். லேனுண்டா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மெயினுண்டா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும், வேனுண்டா சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இந்த கிளாஸ் ரூம் பார்த்தோம்னு சொன்னா லேனா மேனா வேனா என்ன வரும்? கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம் லேனா மேனா வேனா? லேன், அதாவது என்ன, சிறிய பகுதிக்குள்ள வருது. கண்ட்ரோல் யூனிட்டின் பணி என்ன? அதே கேள்வி, கண்ட்ரோல் ஆபரேஷன்ஸ். நீங்க von நியூமன் கட்டமைப்புல பார்த்தா தெரியும். von நியூமன் கட்டமைப்புண்டா என்னன்னு சொல்லி நீட்டு கேட்டுறப்படா. von நியூமன் கட்டமைப்பு பாருங்க. இந்த von நியூமன் கட்டமைப்பு கிளியரான முறைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல பார்த்தோம்னா அந்த கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து எல்லாத்துக்குமே சிக்னல்ஸ் போகுது. ஏன்? முழு எல்லாத்தையுமே இதுதான் கட்டுப்படுத்துது. அப்ப இங்கங்க எப்படி கோடுகள் எரோஸ் போகுதுங்கிறது கிளியரா தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. படத்தை தந்து போட்டு, சரியா? இப்ப இவற்றை உள்ளீடுக்கு ஏ போட்டு, இங்க பி போட்டு, இங்க சி, இங்க டி, இஎஃப்னு சொல்லி ஒரு மாதிரியா தந்தா ஏக்கு என்ன, பிக்கு என்ன, சிக்கு என்ன, டிக்கு என்னன்னு வெளியே தெரிஞ்சிருக்கணும். அநேகமா இப்படித்தான் வரும். ஃபுல் படமும் கீறதுக்கு மேக்சிமம் தர மாட்டான், அது உண்மையா கஷ்டமானவே இல்லை. அதாவது என்ன, அதுக்கு டைம் கொஞ்சம் போகுங்கிறதுக்காக வேண்டி இது ஏபிசின்னு எழுதி தந்தாவாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக வேண்டியாச்சும் எல்லா படமும் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்லிட்டேன் என்னென்ன கேள்வி எப்படி வருங்கிறத நான் படிப்பிக்கிற நேரமே சொல்லி தந்துக்கிட்டே போறேன். அதுக்கு பிறகு எங்கேயும் பல விட்டு போனாங்க. ரைட், ஓகே. ஓசிஆர் என்ன செய்கிறது? ஓசிஆர்ன்ற ஒரு விஷயம் இல்லையா, அது என்ன செய்யுது? அதுக்கு ஒரு ஆள் பிள்ளையான விட அனுப்பியிருக்காரு. பேசுங்க, அவருக்கு நம்ம ஓசிஆர் என்னன்னு காட்டிக்கிட்டு வருவோம். இதுல பாருங்க ஓசிஆர் என்ன செய்யுது பாருங்க. இந்த போட்டோல பார்த்தா தெரியும். இப்ப உங்கள்ட்ட ஒரு கொப்பி எது மாரி இருந்துச்சுன்னா அதை நீங்க மேல வாசிச்சுட்டு போனீங்கன்னா அதுல அவ்வளவு எழுத்து அங்க கம்ப்ள கணினிக்கு பதிவாகும். அதான் ஓசிஆரா பயன்பாடு. இப்ப என்ன சொல்லி ஆன்சர்ல இமேஜை டெக்ஸ்ட்ல இருந்து டிஜிட்டல் டெக்ஸ்டுக்கு மாத்துற. சிஆர்டிங்கிறது என்ன? சிஆர்டினா என்ன? அது ஒரு மானிட்டர், பழைய டைப். ஆதி காலத்துல நம்ம முன்ன பயன்படுத்துறது. இப்ப பயன்படுத்துறதுல என்னென்ன மானிட்டர் டைப்னு சொல்லுங்க அப்போ பார்ப்போம். சிஆர்டி தவிர்ந்த ஏனைய மானிட்டர் வகைகளை எனக்கு மெசேஜ்ல போடுங்க. எல்இடி இன்னொன்று. எல்சிடி. ரைட். எல்இடி மானிட்டர் சிறப்பு என்ன? எல்இடி மானிட்டர் சிறப்பு என்ன? அது என்ன என்ன சொல்லுங்க. ஹெவி வெயிட் ஆம், ஸ்லோ ஸ்பீட் ஆம், அனலாக் ஒன்லி ஆம், லோ பவர் கன்சியூமர். அப்ப எல்இடியில பார்த்தோம்னா கரண்ட் கொஞ்சம் குறைவா பயன்படுத்துறதாம். ப்ளொட்டர் பயன்படுத்துவது எதற்காக வேண்டி? ப்ளொட்டருங்கிறது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே? அந்த கிராஃப் படங்கள் இருக்கிறதுக்கு நான் கிளாஸ் செய்யற நேரம் ப்ளொட்டர் அழகான வரைக்கும் நிறைய போட்டோஸ் காட்டியிருந்தேன். இப்படி இப்படி எல்லாம் போட்டோஸ் காணப்படுதுன்னு சொல்லி.
ப்ளூடூத் எந்த வகை மீடியா? வயர்லெஸ். von நியூமன் ஆர்க்கிடெக்சரின் முக்கிய பகுதி எது? CPU. நான் இப்பான் von நியூமன் கட்டமைப்பை காட்டி போட்டு வந்தேன். அதுல பார்த்தோம்னா மெயின் கட்டமைப்பு என்ன? CPU தான். அதான் பெரிய பகுதியை கொண்டிருக்கு, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. ரைட், இவ்வளவுதான் இந்த 50 MCQ கேள்வி மாதிரி போட்டிருக்கேன். பார்ட் டூல பார்த்தோம்னா நீங்க இதுல இருக்கிற எல்லாரும் பார்ட் டூ கேள்வி செஞ்சீங்களா? சொல்லுங்க, எனக்கு மெசேஜ் ஒன்று தாங்க ஆகும். பார்ட் டூ பி பார்ட். நீங்க மெசேஜ்ல போடுங்க, பி பார்ட் கேள்வி செஞ்சீங்களா? ரைட், அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லி தெரியுமா? இன்னைக்கு இந்த பி பார்ட்ல இருக்கிற கேள்விகளை, சரியா, நீங்க ஆன்சரை இப்ப கேள்வி பேப்பர்லாம் கேள்விக்கு அழகான முறைக்கு விட விட்டுருக்கீங்க, சரியா. நீங்க பேப்பரை பிரிண்ட் எடுத்து போட்டு பார்ட் டூ கேள்வி எடுக்க பார்த்தோம்னு சொன்னா ஆன்சரை நீங்க எழுதி எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் பார்த்து போட்டு எங்க பிள்ளை இருக்கீங்க, நீங்க என்ன ஆன்சர் எழுதுறீங்க என்னைக்கு விளங்கணும். என்ன சொன்னா இதெல்லாம் பார்ட் டூல கேட்கிற கேள்விகள் தான் இருக்கு. இப்ப நான் சும்மா விளங்கப்படுத்துறதுல உண்மையா போய் வேலாது. நான் ஆன்சர் சொன்னா நீங்க எழுதிருவீங்க, அது வேற. சரி, ஆல்ரெடி உங்களோட நோட்ஸும் இருக்கு. தயவு செஞ்சு ஒன்று, நீங்க ஒரு அரை மணி நேரம் எடுத்து நம்மகிட்ட உங்களோட எல்லா நோட்ஸும் எழுதித்தானே, கேள்வியை பார்க்காம யூனிட் ஃபுல்லா படிச்சுட்டு கொஞ்ச நேரம், அதுக்கு பிறகு செல்ஃபா கொஞ்ச நேரம் டைம் எவ்வளவு எடுக்குங்கிற நமக்கு தேவையில்லை, ஆன்சர் நம்மளுக்கு வருதாங்கிறதான் வேணும். சிபியின் முக்கிய பகுதி என்ன அது உங்களுக்கு தெரியும். ரெம்ப்ரோமுக்கு இடையிலான வேறுபாடுனா என்னன்னு சொல்லி இந்த வேறுபாடுகள் சார்ட் பார்த்தோம்னுச்சுன்னா உண்மையான நிறைய தரல, சரியா. அப்ப நீங்க என்ன செய்யுங்க, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் எழுதி போட்டு கொண்டு அதை போட்டோ போட்டோ மாதிரி அனுப்புங்க. இல்லாட்டி பிடிஎஃப் ஆக்க தெரியும் தானே, கெம் ஸ்கேனரை யூஸ் பண்ணி பிடிஎஃப் ஆக்கலாம். இன்னைக்கு நீங்க பிடிஎஃப் ஆக்கி சார் நான் இந்த கேள்வி இவ்வளவு செஞ்சுட்டேன் நீங்க அனுப்புங்க. நீங்க ஹாஃப் செஞ்சிருக்கீங்கன்னு எல்லாரும் அனுப்பிடுவீங்க. நல்ல உண்மையா எல்லாரும் செஞ்சிருக்கீங்க உண்மையா பார்க்க போனா. நான் உங்கள்கிட்ட சொல்றது உண்மையாக போய் வெளியே நான் ஆல்ரெடி தந்துட்டேன், நோட்ஸ் எல்லாம் தந்துட்டேன் உங்கள்கிட்ட இருக்கு. நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றதுல வேலை இல்லை. ஆனா நீங்க செஞ்சு அந்த ஆன்சர் நான் பாக்குறது என்ன, இப்ப இந்த புள்ள செஞ்சிருக்கு இந்த புள்ள செய்யல, இவங்களுக்கு இது வழங்காம இருக்கு, அப்ப இது இவங்களின் இது பிள்ளையா இருக்கு, இப்படி அவங்க எழுதுறாங்கிறதுக்கு ஒரு கைடு ஒன்று நான் தரக்கூடியதா இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா எல்லா கேள்விக்கும் விட எழுதி போட்டு நீ பிடிஎஃப் ஆக்கி இமேஜ் ஆக்கி அனுப்புங்க. இது உங்களுக்கு கஷ்டமான வேலையா நீ சொல்லுங்க அப்போ, எல்லாராலையும் இப்படி அனுப்ப இயலுமா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியாச்சும் அனுப்ப பார்க்கணும். நான் இன்ஷால்ல எப்படி இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு பார்த்து தருவேன். கேர்லி பேப்பர் இல்லாத ஆக்கள் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் நம்பர். ரைட், இது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்க தாராளமாக மெசேஜ் போட்டு கேளுங்க. Right, இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் டவுட் இருக்கா? என்ன மாதிரி சொல்லுங்க இன்னைக்கு.